சுபு, அழாதம்மா. ஏமா இப்படி அழற? அவ்வளவுதான் அத்தை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்குதான் நான் பாத்துட்டேனே உங்களை, என்ன, இந்த ஊர் உலகத்தை எல்லாத்தையும் மிதிச்சு தள்ளிட்டு சூர்யா அந்த காயத்ரி கைய பிடிச்சிட்டு ஓடினத என் கண்ணால நான் பார்த்து தொலைச்சிட்டேனே. இதுக்கு மேல என்ன இருக்கு அத்தை? நான் எதுக்காக வாழணும்? யாருக்காக வாழணும்? எனக்காக நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. உங்க புள்ள உங்களையும் என்னையும் சேர்த்து ஏமாத்திட்டாரு அத்தை. அழாதம்மா. இத பாரு, மனசை இப்படி தளர விடாத. கடைசி வரைக்கும் போராடணுமா சுபு? அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. எனக்கு தெம்பில்ல அத்தை, நான் நொறுங்கி போயிட்டேன். மனசுக்குள்ள எத்தனையோ தடவை செத்து போயிட்டேன். ஆனா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்த்த விஷயம் என் நெஞ்சே வெடிச்சிடும் போல ஆயிடுச்சு. என்ன விடுங்க அத்தை, நான் நேத்து வந்தவ, நீங்க அவரை பெத்த தாய். உங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் முகத்துல ஒரு சின்ன சலனத்தை கூட காட்டாம காயத்ரியோட தப்பிச்சு போறதுலயே அவரு குறியா இருந்திருக்காருன்னா, அவரு மனசுல இருந்து அவரு நம்ம நினைப்ப சுத்தமா அழிச்சிட்டாருன்னு தானே அர்த்தம். இனிமே சூர்யா என்னைக்குமே திரும்பி வர போறது இல்ல அத்தை. எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அறிவு கிட்டத்தனமா பேசாத சுப்பு. உனக்கு சூர்யாவை பத்தி தெரியாது. அவன் சின்ன வயசுல இந்த வீட்டை விட்டு ஓடி போனவன். மறுபடியும் இப்ப அவனுக்கு அதே புத்தி வந்திருக்கு. ஆனா எங்க போனாலும் சரி, அவன் கடைசியில இந்த வீட்டுக்கு தான் வந்தாகணும். அவனா வரானான்னு பாப்போம். இல்லனா ஏதாவது ஒரு வழியை பண்ணி அவனை இந்த வீட்டுக்கு வர வைக்கிறது மட்டும் நிச்சயம். முடியாது அண்ணி, இனிமே அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு அது தெரிஞ்சு போச்சு. இனிமே நான் உங்களுக்கு பாரமா இங்க இருக்க விரும்பல. நான் என் அண்ணன் வீட்டுக்கே போயிடுறேன். அரைஞ்சிருவ சுபு. என்ன பேசுதெல்லாம்? உன்னை பாரும்னு நாங்க என்னைக்காவது நினைச்சிருக்கோமாமா? இல்ல உன்னை மருமகளா மட்டும் தான் நினைச்சிருக்கோமா? என் வயித்துல பொறுக்க வேண்டிய பொண்ணு எனக்கு மருமகளா வந்து சேர்ந்திருக்கேன்னு நான் நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல உனக்கு எப்படிமா மனசு வந்தது? அப்போ இத்தனை நாளா உன் வீடுனா அது உங்க அண்ணன் வீடுதான், அப்படிதான் நீ நினைச்சிட்டு இருந்திருக்க. சூர்யாக்காக மட்டும் தான் இங்க இருந்திருக்கல சுப்பு. நாங்கெல்லாம் உனக்கு முக்கியமே இல்லல்ல? அப்படி இல்ல அண்ணி, இந்த வீட்டுக்கு விளக்கேத்து வந்தவனா. ஆனா நான் ஏத்துன விளக்க இன்னொருத்தி புடுங்கிட்டு போயிட்டா. ஆயிருந்தா நீங்க எல்லாரும் என் பக்கம் இருந்தாலும் சூர்யா என்ன அவரோட மனைவியா இன்னும் ஏத்துக்கவே இல்ல. அவரோட மனைவிங்கிற அந்தஸ்து கிடைக்காம இந்த வீட்டு மருமகனை நான் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? எனக்கு அதுக்கு என்ன தகுதி இருக்கு? உன் வயிற்ற தொட்டு பாரு. அங்க வளர்ற உன் குழந்தைய கேட்டு பாரு. அது சொல்லு உனக்கு இருக்கிற உரிமைய பத்தி. நீ சுமக்கிறது சூர்யாவோட குழந்தை தானே? அந்த குழந்தை இந்த வீட்டோட சொத்து, இந்த வீட்டு வாரிசு. என் வீட்டு வாரிச நீ உன் வயித்துல சுமந்துட்டு இருக்கும் போது நீ எப்படிமா இந்த வீட்டுக்கு மருமகளா இல்லாம போயிடுவ? நான் உனக்காகவோ இல்ல எனக்காகவோ, சூர்யாக்காக கூட சொல்லலம்மா சுபு. நீ சுமக்கிற இந்த குழந்தைக்காக சொல்ற. சூர்யாவை நம்ம பக்கம் இழுத்துட்டு வரதுக்கான ஒரே சக்தி இந்த குழந்தைகிட்ட மட்டும்தான் இருக்கு. இத காட்டிதான் அவனோட கடமைய அவனுக்கு நாம ஞாபகப்படுத்தணும். இத பாரு சுப்பு, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? கல்யாணம் ஆகி எனக்கு இன்னும் ஒரு குழந்தை பிறக்கல. என் புருஷன் வேலை வேலைன்னு வெளிநாட்டிலே தான் இருக்காரு. வேற வழி இல்ல. ஆனா எங்களுக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எங்க மூலமா ஒரு பேர குழந்தைய பார்க்க மாட்டோமான்னு எங்க அம்மா அவ்வளவு ஆசைப்பட்டாங்க. ஆனா உன்னால இந்த குடும்பத்துக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. எங்க அம்மாக்கு ஒரு பேர குழந்தை வரப்போகுது. அத நினைச்சு நீ சந்தோஷப்படணும் சுப்பு. அதை விட்டுட்டு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே. இப்போ
இப்ப நீயும் போயிட்டனா அதுக்கப்புறம் நாங்க வாழற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் சுப்பு. சுப்பு, உன் மாமா இப்ப ஜெயில இருக்காரு. என் புள்ள அந்த காயத்ரியோட போயிட்டான். என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாமா? நானும் அந்த மாதிரி நிக்கிறேன்னு உனக்கு தோணலையா? ஜெயில இருக்கிற அந்த மனுஷனும் உனக்காக தான் ஜெயிலுக்கு போனாரு. இங்க தனியா கடந்து புலம்பிட்டு இருக்கிற நானும் உனக்காக தான் புலம்பிட்டு இருக்கேன். உன் மேல ஊசரா இருக்கிற எங்களை விட்டுட்டு உன்னால எப்படி போக முடியும் சுப்பு? எப்படி போக முடியும்? அம்மா நீ அழாத. ஏய் இத பாரு, இனிமே நான் வீட்டை விட்டு போறேன்ற வார்த்தை உன் வாயில வரவே கூடாது. சுப்பு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ஒரு பொண்ணு நினைச்சா சாதிக்க முடியாதது எதுவுமே இல்ல. அதுவும் இந்த வீட்ல நீ ஒரு பொண்ணு இல்ல, நம்ம 3 பேர் இருக்கோம். ஒத்துமையா இருக்கும், அதுவே பெரிய விஷயம். நிச்சயமா நம்மளால சூர்யாவை மீட்டு எடுத்துட்டு வர முடியும். சூர்யாவும் நீயும் சந்தோஷமா வாழற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல சுப்பு. இத பாரு, இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தோட மான பிரச்சனையும் தான். அப்படியே விட்டுற மாட்டோம். காயத்ரி, சென்னை தாண்டுற வரைக்கும் நான் பயத்துல கொலை நடுங்கி போயிருந்தேன். சுரேஷ் சொன்ன ரிசார்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் என் மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கு. நம்ம தப்பிச்சிட்டோம்ல. தப்பு பண்ணாதாங்க தப்பிக்கிறதுன்னு ஒரு விஷயத்துக்கு தேவை வரும். தற்செயலா நடந்த ஒரு சம்பவத்துக்கு பழி உங்களை தேடி வரும்னா அதுல இருந்து விலகி நிக்கிறதுல தப்பு இல்லைங்க. அப்படி சொல்லுங்கம்மா. இந்த பாருங்க சூர்யா, நீங்க சும்மா இந்த குமாரையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. அவன் விதி முடிஞ்சு போச்சு, அவன் போய் சேர்ந்துட்டான். நீங்க என்ன வேணும்னு அவனை பிடிச்சி தள்ளினீங்க? வேணாம்னு நினைச்சது உண்மைதான் தண்டபாணி. ஆனா சத்தியமா அவனை கொல்லணும்னு நினைக்கல. ஐயோ அது விடுங்களேன். இங்க ஊரை பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு. அருமையான ஊர் சூர்யா இது. சுத்தமான காத்து, அமைதியான இடம், எப்பவும் ஜில்லுன்னு ஊரு ஏசி போட்ட மாதிரியே இருக்கும். அதுவும் நம்ம எஸ்டேட் இருக்க இடம் இருக்க டவுனுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால ஆள் நடமாட்டமே அதிகமா இருக்காது. கொஞ்ச நாளைக்கு நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருங்க. அதுக்குள்ள சுரேஷ் சார் அங்க என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் பேசி சரி பண்ணிடலான்னு சொல்லியிருக்காரு. பெரிய மனசு தண்டபாணி அவருக்கு. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறது யாரும் விரும்ப மாட்டாங்க. என்னதான் காயத்ரி ரேணுகாவோட ஃப்ரெண்டா இருந்தாலும் இந்த உதவி நிஜமாவே ரொம்ப பெருசு. நிறுத்து
காயத்ரி இப்படி திரும்பி போயிட்டா கொஞ்ச காலத்துக்கு உசுரோட இருப்ப. இதுக்கு மேல போன நீ ஏன் உன் விதியை தேடிக்க போறேன்னு அர்த்தம். வராத போயிடு, வராத போயிடு. சொல்றேன்ல. எதுக்கே காரம் வச்சா போய இங்க பார், நான் சொல்லத்தான் முடியும், கேட்கல உங்களுக்கு தான் கஷ்டம். மரியாதையா போயிடு. சொல்லி கேட்கல, போய் மரியாதையா போய் சொல்லல. போ. தண்டபாணி என்ன சொல்றாரு இவரு? நீங்க ஒண்ணுமா ஆளை பார்த்தா தெரியல, பைத்தியக்கார பைய போல இருக்கான். யார் பைத்தியம்? நீ ஏன்டா பைத்தியம்? டேய் புலம்பா இருந்தா புலம்புற, அப்படி ஓரமா போய் புலம்புடா. இங்க நடுரோட்ல இருந்து எங்க உயிர் எடுக்கணுமா? போடா அப்படி. உசுரவாழது நான் இல்ல, அதுக்கு வேற ஒருத்தர் காத்துட்டு இருக்கான். மரியாதையா போயிடு. ஓ நல்லதான் சொல்றேன், போன்னு சொல்லல. போ. போகாத, சொல்லி கேளு. போகாதீடா, செத்து போறீங்கடா. டேய் ஓரியாளி அப்படியே தண்டபாணி விட்டு. அவன் அப்படிதான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பான். முதல்ல நீங்க வண்டி எடுங்க. வண்டி எடுத்து அவனே ஒரு போகாத. டேய் போகாதீடா, சொல்லி ஏய், கேளுடா. ஓரியாளியா? போகாதீடா, உங்க நல்லதான் நான் சொல்றேன். போகாதீடா. டேய் போகாதீடா. டேய் போகாத, செத்து போறீங்கடா. சொல்லி கேளு. போகாத. ஏய் உன் தலையை தானே ஏழு பண்ண முடியும். போகாதீடா, போகாதீடா. டேய் போடா, போய் தாத்தன போறீங்க. டேய் சொல்லி கேளுடா. போ. போடா, போய் தாத்தன போறீங்க. போய் தொலைடா. சூர்யா வெள்ளத்துறைன்னு ஒரு வேலைக்காரன் இருக்கான். உங்களுக்கு என்ன வேணுமோ சரி அவன்கிட்ட சொல்லிட்டா போதும், எதுவா இருந்தாலும் சரி அவனே பார்த்துக்குவான். இந்த பாருங்க சூர்யா, எக்காரணத்தை கொண்டும் மலையை விட்டு மட்டும் கீழே இறங்கிறாரு. ஒரு குண்டூசி வாங்கணும்னா கூட நீங்க வெள்ளத்துறைட்ட சொன்னா போதும், அவன் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான். தண்டபாணி ஆ, பக்கத்துல எதுவும் கடை இருக்காதா? ஒன்றும் கிடையாதும்மா. அடிச்சு போட்டா கூட எடுத்து போடுறதுக்கு ஆளே இல்லாத இடம். அதனால தான் நம்ம முதலாளி பர்மனண்ட்டாக அங்கே ஒரு வேலைக்காரனை வச்சிருக்காரு. பயப்புள்ள 3 வருஷமா வெட்டியாக தான் இருக்கு. இனிமேலாவது கொஞ்சம் வேலை செய்யட்டுமே. எங்க போயிட்டாங்க? All y'all bitches know we get it on. Smooth, stands for me and my crew. Free, cause I possess the ability to run up. ஏய் வெள்ளத்துறை, நீ பேருக்கு மட்டும் வெள்ளத்துறை இல்லடா, உண்மையிலே வெள்ளக்கார துறைடா. எவ்வளவு சோகமா இருக்கு. சூர்யா ஒரு நிமிஷம் இங்க வந்துடுறேன். போயிட்டு வாங்க. ராஸ்கல் எங்க போய் தொலைஞ்சான்? சார், ராஸ்கல், இதான் இங்க நடந்துட்டு இருக்கா? இல்ல சார். என்ன தைரியம் இருந்தா முதலாளி ரூம்ல அவரு பெட்ல அவரு ட்ரெஸ்ஸைய போட்டு சுகமா படுத்து தூங்க. நீ கரெக்டாக நீ சார் 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 மன்னிச்சிருங்க சார். நீங்க எப்படி சொல்லாம கொள்ளாம திடீர்னு வருவீங்கன்னு எனக்கு தெரியல சார். சொல்லாம வந்ததுனால தான்டா உன் வண்டவாளம்லாம் தெரியுது. கழட்டா முதல்ல. கழட்டிடுறேன் சார், கழட்டிடுறேன் சார். போடுறா. வெளியில முதலாளிக்கு வேண்டப்பட்டவங்க வந்திருக்காங்க. இனிமே அவங்க இங்கதான் தங்குவாங்க. அவங்கள போய் ரிசீவ் பண்ணிட்டு லக்கேஜ் எடுத்துருவா. ஓடு சார்,
என்ன ஒரு வாரம் தங்குவாங்க சார்? அடிங்க ஒரு வாரமா? இனிமே அவங்க இங்கே தான் தங்குவாங்கன்னு சொல்றேன். 1 வீக் தங்குவாங்களான்னு கேள்வி வேற கேக்குறியா? அவங்க நம்ம எஸ்டேட்டுக்கு மேனேஜரா வந்திருக்காங்க, புரியுதா? மேனேஜரா? அப்ப நம்ம சூப்பர்வைசர்? இவரு சூப்பர்வைசருக்கு மேல கேள்வியே கேட்டு போடா போடா. போறேன். வா காயத்ரி. நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. வணக்கம் சார். வணக்கம்மா. என் பேர் வெள்ளத்தரை. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, அடிமை. நீங்க எள்ளுனா நான் எண்ணெயா இருப்பேன், நீங்க பருப்புனா நான் சாம்பாரா கொதிப்பேன். ஆமா சூர்யா, இப்ப இவனை கொல்லுன்னு சொல்லுங்க, கொன்னுடுறேன். போடா பலவளன்னு பேசாம போய் லகேஜ் எடுத்துருவா. சரிங்க சார். சூர்யா, இவன் ரொம்ப பேசுவான், பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பார். சொல்லுங்க சார். இனிமே இந்த எஸ்டேட்ல எல்லாமே இவர்தான். ஓகே சார். இவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கறதா உனக்கும் சூப்பர்வைசருக்கு வேலை, புரியுதா? சரி சார். உங்க ஆட்டத்துக்குலாம் முடிவு கட்டுறதுக்கு தான் இவர் வந்திருக்காரு. ஓகே சார். போ உள்ள போய் லகேஜ் வை. வச்சறேன் சார். வாங்க சூர்யா போலாம். என்ன தண்டபாணி, வந்ததும் வராதுமா அவனை திட்டிட்டு? இவனை பத்திலாம் உங்களுக்கு தெரியாது சூர்யா. இப்படிதான் ஆரம்பத்திலே இவனெல்லாம் மிரட்டி வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தலைக்கு மேல ஏறி ஆடுவானுங்க. இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? நம்ம எம்டி சுரேஷ் சாரோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவரு கட்டிலேயே சொகுசா படுத்துக்கிட்டு இருக்கான். இவனெல்லாம் என்ன பண்ண சொல்றீங்க நீங்க? நீங்க வாங்க. இதுதான் நம்ம கார்டனு. பின்னாடி எல்லாம் காப்பி எஸ்டேட்டு. அந்த சைட்லயும் நம்ம காப்பி எஸ்டேட் தான். சுமார் ஒரு 600 ஏக்கருக்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடிலாம் கூட நம்ம எஸ்டேட். முன்னாடிலாம் வேற ஆளுங்களோட இடம். மறிக்கொழுந்தே என் மல்லிகைப்பூவே, மஞ்சம் வர வழி இல்லையா, தள்ளி நில்லு. மறிக்கொழுந்து, உன் சுமை நான் தூக்கட்டுமா? ஏன் சுமையை நீங்க எதுக்கு தூக்குறீங்க? இந்த எஸ்டேட்ல உங்களை யார் மதிப்பாங்க? முதல்ல லட்சணமா சூப்பர்வைசரா நடந்துக்கோங்க, அதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. மறிக்கொழுந்து, மறிக்கொழுந்து, என் வேலைக்கு என்ன பிரச்சனை? அது என்னைக்கு இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. உன் வேலைக்கு தான் ஒரு ப்ரமோஷன் கொடுக்கலான்னு பாக்குறேன். நீ கண்டுக்கவே மாட்டேங்கிறேமா. ப்ரமோஷனா? அப்படின்னா? இது தெரியாதா உனக்கு? இப்போ தினக்கூலி எம்ப்ளாயா இருக்க, உன்னை வாரக்கூலி எம்ப்ளாயா சேர்த்துடலான்னு நினைக்கிறேம்மா. வார சம்பளம் மற்றவங்களுக்குலாம் 350 தான் கொடுக்குறேன். உனக்கு மட்டும் முழு சம்பளம் 700 ரூபா. ஓகேவா? மறிக்கொழுந்து, மறிக்கொழுந்து, நான் கேட்டுட்டே இருக்கேன், எனக்கு பதில் சொல்லாம போயிட்டே இருக்க. பதில நான் சொல்லவா இல்ல என் புருஷனை விட்டு சொல்ல சொல்லவா? 2 வேளை கஞ்சி குடிக்க எனக்கு தினக்கூலி போதும். இப்படி நூல் விட்டு பாக்குற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என் புருஷனுக்கு தெரிஞ்சா நீ இருக்க மாட்ட. நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கிறேன், இவ மட்டும் எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறா. சார், இனிமே உங்க ஆட்டத்தை கொஞ்சம் அடக்கிக்கோங்க. ஏன்டா? எவனோ உங்களுக்கு மேல ஒருத்தன் வந்திருக்கான் சார். இனிமே அந்த எஸ்டேட்டை அவன் தான் ஆள போறானா. எவனோ ஒரு கம்மல் போட்ட கசுமாலத்தை முதலாளி மெட்ராஸ்ல இருந்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு. என்னடா சொல்ற? பகல்லே தண்ணி போட்டிருக்கியா? போட்ட சரக்கெல்லாம் தெளிஞ்சு போச்சு சார். நம்ம எம்டியோட பிஏல தண்டபாணி அவர் தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. பேரு சூர்யாவான். இந்த எஸ்டேட்டுக்கே மேனேஜரா. அவர் சொல்றதான் இனிமே நாமெல்லாம் கேட்கணுமா. சூர்யாவா? பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்பார் போல இருக்கு. பேச்சு தோரணையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது. எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, ஏகபோக சக்கரவர்த்தியா நீங்க வாழ்ந்துட்டீங்க. உங்களுக்கு அடிமையா எனக்கு ஏதோ அப்பப்ப 4 எலும்பு துண்டு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம 2 பேருக்கு சேர்த்து வேட்டு வச்சிருவோம் போல இருக்கே. டேய், இதுக்கெல்லாமாடா பயப்படுறது? இத பாரு வெள்ளத்தோர, முதலாளியா இருக்கிறவங்க அப்பப்ப இது மாதிரி ஒரு கோக்குமாக்கு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்ப என்ன, மேனேஜர்னு ஒருத்தன் வந்திருக்கான், அவ்வளவுதானே? அவன் எத்தனை நாளைக்கு இருக்கணும்னு நாம தீர்மானிப்போம்டா. அது எப்படி சார் முடியும்? தண்டபாணி சொல்றத பார்த்தா இனிமே அந்த சூர்யாவும் அவங்க சம்சாரமும் பர்மனண்டா இங்கே இருக்க மாதிரில சொல்றாரு. அட தண்டபாணி கிடக்குறான், விடுறா. அவன் என்னைக்கோ ஒரு நாள் வந்து போறவன். இங்க இருக்கிற மேனேஜரு நமக்கு தேவையா வேணாமான்னு நாம 2 பேரும் தான் முடிவு பண்ணணும். இருந்தா பரவாயில்லன்னு தோணுச்சுன்னா இருந்துட்டு போகட்டும்னு விட்டுருவோம்.
அவன் இருக்கிறது பிரச்சனையா இருந்துச்சுன்னா பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருவோம். இதெல்லாம் ஒரு மேட்டரா? விடுறா, நான் பாத்துக்கிறேன், வாடா.